தப்பு பண்ணவன கூப்பிடுறது தருதல. இப்ப நம்ம பார்க்க போற படத்தோட பேரு விடுதல. வாங்க விடுதலை பார்ட் 2 படம் எப்படி இருக்கு என்னங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். விடுதலை பார்ட் 2 இந்த படத்துல விஜய் சேதுபதி சார், சூரி சார், மஞ்சு வாரியர் மேம் இவங்க எல்லாரும் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து கண்டினியூஷன் தான் செகண்ட் பார்ட்டும். செகண்ட் பார்ட்டில் வந்து விஜய் சேதுபதி சாரோட லைஃப்பில் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படம் ஃபுல்லாக வரும். ஃபுல்லாக ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் தான். விஜய் சேதுபதி சார் பண்ண லவ் ஸ்டோரிஸ், அவர் பண்ண கல்யாணம், அவர் பண்ண சம்பவங்கள், எதுக்காக போராடினாங்க, எதுக்காக போராளியாக மாறினார், அவர் வாழ்க்கையில் என்னதான்ப்பா நடந்தது அப்படின்ற கேள்விக்கான பதில் தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து வேறு லெவலில் இருக்கும். செகண்ட் பார்ட்டில் வந்து சூரி சாருக்கு வந்து வாமா மின்னல் அப்படின்ற ரோல் தான். ஒரு 4 இல்லை 5 சீன்ஸில் தான் இவர் சூரி சார் வந்து வருவார். மற்றபடி படம் ஃபுல்லாக விஜய் சேதுபதி சார் தான் இருப்பார். என்ன தான் சூரி சார் 4-5 சீனில் வந்தாலும் கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் பண்ணுவார். அந்த விஷயம் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து விஜய் சேதுபதி சார் கேமியோ ரோல்லையும் சூரி சார் வந்து ஹீரோவாகவும் நடிச்சிருப்பார். செகண்ட் பார்ட்டில் அப்படியே உல்ட்டாவாக மாற்றிக்கோங்க. விஜய் சேதுபதி சார் ஹீரோவாகவும் சூரி சார் வந்து கேமியோ ரோல் பண்ண மாதிரி தான் இந்த படம் இருந்தது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஹீரோயின் இருப்பாங்க, ஆனால் சூரி சாருக்கு. செகண்ட் பார்ட்டில் வந்து அந்த ஹீரோயின் என்னன்னாங்கன்னே காட்டல. இந்த படத்தில் நடித்த விஜய் சேதுபதி சார் வந்து செம்மையாக நடிச்சிருந்தார். சூரி சாரும் சூப்பராக நடிச்சிருந்தார். மஞ்சுவார் மேமும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டருமே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் செம்மையாக பண்ணிட்டாங்க. வெற்றிமாறன் சாரும் சூப்பராக எடுத்திருந்தார். ஆனால் ஒரே ஒரு சின்ன மாற்றங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆனால் சூரி சாருக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இன்னும் எழுதியிருக்கலாம். பட் அவர் வந்து விஜய் சேதுபதி சாரை வச்சு படம் ஃபுல்லாக முடிச்சிட்டாரு. உங்களுக்கு வந்து விஜய் சேதுபதி சாரை பிடிக்கும், சூரி சாரையும் பிடிக்கும், இந்த வெற்றிமாறன் சார் கதையெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு டீசெண்டான ஃபர்ஸ்ட் ஹாஃப், செம்மையான செகண்ட் ஹாஃப். கிளைமேக்ஸில் சூரி சார் பண்ணுற ஒரு சின்ன சீன் இருக்கும். அந்த சீனுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது. இளையராஜா சார் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அந்த பாட்டு செம்மையாக இருக்கும். தினமும் நினப்பு அப்படின்னு ஒரு பாட்டை வந்து பாடியிருக்காரு. அந்த பாட்டு வேறு லெவலில் இருந்தது. இந்த படத்தை பார்க்கும்போது இந்த பாட்டை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. செம்ம சாங்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ், சினிமா அப்டேட் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்கள் மணி.